கிளிநொச்சியில் குண்டு வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் சென்றிருக்கின்றார். ஏன் அவர் சென்றார், இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற உறவுதான் என்ன என்கின்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் அலட்சியத்தால் 5 வயது சிறுமியின் உயிர் பறி போயிருக்கிறது. இது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறு பல செய்திகள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியில் குண்டு வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி தட்டுவான் கொட்டியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்றைய தினம் காலை சுமார் 11:30 மணி அளவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற பாலடைந்த வீடொன்றிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நிலத்துக்கு கீழிருந்து குண்டு வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இருவரும் உடனடியாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையிலே அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு செய்தியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது. கொழும்பு புகழ நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே முறையற்ற விதத்தில் அவரது மகுழுந்தை நிறுத்தியதாக கூறப்படுகின்றது. அதாவது வீதி ஒழுங்கை பின்பற்றாமல் அவர் விதி மீறலில் ஈடுபட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக போலீசார் அவர் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது போக்குவரத்து போலீசாரையும் அவர் அநாகரிகமாக பேசியிருந்தார். இந்த சம்பவம் சில தினங்களுக்கு முன்னர் பதிவாகியிருந்தது. அது தொடர்பான காணொளியும் வெளியாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னில் தான் பிழை இருக்கின்றது என்று சமூக வலைதளத்தின் ஊடாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் கோட்டை போலீசார் அவரை இன்றைய தினம் விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதாவது போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் வழங்குமாறு கூறியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதனும் கௌசல்யாவும் அங்கு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் கோட்டை போலீசாரின் வாகனத்தில் அவர் ஏற்றிச் செல்லப்பட்டிருந்தார். அதாவது அவர் கோட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கோட்டை நீதிமன்றம் 2 சரீர பிணைகளில் அவர் செல்வதற்கு அனுமதித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வருமான நாமல் ராஜபக்ச அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றதும் அங்கு அவர் சென்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு கருத்தும் தெரிவித்திருக்கின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் உடனடியாக ஓடி சென்றிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. அப்படி இருக்கின்ற போது இங்கு தமிழர்களை கொன்று குவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த நாமல் ராஜபக்சவிற்கும் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் என்ன தொடர்பு என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தேசியம் தொடர்பாகவும் புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் தொடர்பாகவும் அடிக்கடி நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற அர்ச்சுனா ராமநாதனுக்கு எவ்வாறு நாமல் ராஜபக்சவுடன் நட்பை பேணி வந்தார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே நட்பின் அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ச அவர்கள் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற உறவு என்னதான் என்கின்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றார்கள். இந்த நிலையில் சமீபத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு செவி ஒன்றினை வழங்கியிருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம், நாமல் ராஜபக்ச அவர்கள் வருங்காலத்தில் ஜனாதிபதியாக வருவார், அப்போது என்னால் முடிந்த உதவியையும் நான் செய்வேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாடாளுமன்றத்திலும் அடிக்கடி இவர்கள் தங்களது ஒற்றுமையை அல்லது நட்பை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு தேசியம் என்று பேசி புலம்பெயர் தமிழர்களின் பணத்தில் தேர்தலும் கேட்டு அதற்கு பிறகாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். மக்களும் ஆதரவு வழங்கியிருந்தார்கள். வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றதன் பின்னர் சில நேரங்களில் சரியான கதைகளை கதைப்பார், பல நேரங்களில் பிழையான கதைகளை கதைப்பார். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி தற்பொழுது நாமல் ராஜபக்சவுடன் அவர் நட்புடன் இருக்கின்றார். அதற்கு ஆதாரமாகத்தான், அதற்கு சான்றாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சாதாரண ஒரு வழக்கொன்றில்
கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் உடனடியாக நாமல் ராஜபக்ச அங்கு ஓடி சென்றிருக்கின்றார். எனவே இதனை தமிழ் மக்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். எங்களின் எதிரி, எங்களை அளித்தவர்களுடன் இவர் கூட்டு சேர்ந்து செயற்படுகின்றார். இவரை நம்பித்தான் தமிழ் மக்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள். ஆனால் தற்பொழுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கிருக்கின்ற மக்களின், அதாவது அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவளித்த மக்களின் ஆதங்கமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் கேரதீவில் இடம்பெற்ற கோர விபத்தில் 5 வயதுடைய சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அலட்சியத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 4 பேர் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நிலை தடுமாறி இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சிறுமி உயிரிழந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இந்த விபத்தில் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மந்துவில் பகுதியைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுமியே இவ்வாறு இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்திலிருந்து நுவரெலியா சென்று பின்னர் நுவரெலியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு பேருந்து பயணித்திருக்கின்றது. அந்த பேருந்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 28 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பேருந்து நுவரெலியா வலப்பனை வீதியிலே, அதாவது வலப்பனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. பேருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. அதாவது நுவரெலியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருந்த போது வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு மண்மேட்டில் மோதி இவ்வாறு பேருந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. அதற்கு பின்னராக யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பேருந்து அங்கு சென்று அவர்களை ஏற்றி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான செய்தி வெளியானதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது நுவரெலியாவிலே அடிக்கடி இவ்வாறான சம்பவங்கள், விபத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதை தவிர அண்மையில் கூட ஒரு பேருந்து விபத்து இடம்பெற்றதை அனைவருமே அறிந்திருப்பீர்கள். அதிலே பலர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக இவ்வாறு யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றவர்கள் உயிர் தப்பி இருக்கின்றார்கள். அது தவிர தொடர்ந்து இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை முழுவதிலும் இவ்வாறான விபத்துக்கள் சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதிலும் வடக்கு மாகாணத்தில், முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி விபத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பலர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாளாந்தம் பல செய்திகளை நாங்கள் சொல்லுகின்றோம். அதை தவிர பல விழிப்புணர்வு தகவல்களையும் நாங்கள் கூறுகின்றோம். அதை தவிர போலீசார் கூறுகின்றார்கள். பல அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது தனிநபர்களாக இருக்கட்டும், அல்லது ஊடகங்களாக இருக்கட்டும், இவ்வாறு அடிக்கடி பல விழிப்புணர்வு தகவலை வெளியிட்டாலும் யாருமே இதனை கேட்பதாகவோ அல்லது செவிமடுப்பதாகவோ இல்லை. அதனை தாண்டி யாழ்ப்பாண வீதியில் பயணிக்கின்ற போது பல காட்சிகளை, அதாவது மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்களில் அதிவேகமாக செல்லுகின்றார்கள். ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்துகின்றார்கள். தலைக்கவசம் அணியாமல் செல்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை நேரடியாகவே அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே இயல்பாக சென்று ஒரு விபத்து ஏற்படுவது என்பது வேறு. ஆனால் இவர்கள் செல்வதை பார்க்கவே விபத்து ஏற்படும் என்று முன்பே தெரிகின்றது. அதனை தாண்டி இவர்களால் மற்றவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்க நேரிடும். ஆகையால் இவ்வாறான பல காட்சிகளை யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். முக்கியமாக இளைஞர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.